உடனே யாரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லமையுள்ள பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழுப்பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம திலகத்தான இம்மானுவேல் ஐயா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே இந்த ஆராதனை தேவன் முழுப்பெருப்படுத்தி நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்ல அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரலை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என் மகனே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உமக்கு சமாதானம், நான் தருவேன் உமக்கு சந்தோஷம், நான் தருவேன் உமக்கு சமாதானம், நான் தருவேன் உமக்கு சந்தோஷம். கலங்காதே மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒரு போதும் கைவிட மாட்டே. நீ நம்பும் மனித கைவிடலானாலும் நான் போதும் கைவிட மாட்டே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே.
என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, எஸ் லார்ட், நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது பாடலாக மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி என் பிரியமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். ஒரு விசை பாடுவோமா? யெகோவா நீசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், யெகோவா எந்தன் கல்லமானவர், யெகோவா ரூவா என்னோடு இருப்பவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர்,
என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும். இந்த பாடல் பகுதி மூலமாக கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக எல்லாரும் கண்கள் மூடி சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரம் சோத்திரம். Brothers and sisters, அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்லும் நம்ம திலக்கு தான் அருமையான சிஸ்டர் ஷக்கினா சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 107 சங்கீதம். சங்கீதம் தாவீதின் சங்கீதம் 107. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 107 சங்கீதம் 1 முதல் 20 வசனங்கள் வரைக்கும். 107 சங்கீதம். சங்கீதம் 107 1 முதல் 20 வசனங்கள் வரைக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் எண் 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்தத்தக்கதாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்குதலிலும் இடும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதமேன் வாசித்தாயிற்று. தேங்க்யூ சிஸ்டர். நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 9ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி தேங்க்யூ லார்ட். இம்மட்டும் எங்களோடு கூட ஆசீர்வாடின கிருபைகளுக்காக மீதியான காரியத்தை காரணங்கள் ஒப்புக் கொடுக்க மீ பிரேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென்.
உட்காருங்க. தேவச்செய்திக்கு நேராக கடந்து செல்லும். நம்ம தெலுங்கு பாஸ்டர் தேவச்செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமா வந்திருக்கலாம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மளை அர்ப்பணிக்கணும். வார்த்தை எனக்குள்ள உட்கொள்ளணும், என்னிடத்துல பதியட்டும். இவைகளினால எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறீர், இவைகளினால எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறீர், அப்படி இருதயங்களை திறந்து ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிச்சாதான் நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியும். விலக்கி காட்டின போது நம்ம சீஷர்களுக்கு தேவன் விலக்கி காட்டினோம். ஏன்னா தேவனை அறியாமல் இருக்கிறோம். இது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வெயில் இவ்வளோ ஒரு தாமதமாய் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க முழுமையாய் தேவனை ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே முழுமையாய் பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு பூரணமான ஆசீர்வாதம். எப்படி பூரணமான ஆசீர்வாதம் தலைப்பு. சரி, இந்த நாட்களில் எரேமியா ஏன் பூரணமாக இல்லை, பூரணமாய் பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, பூரணமாய் வாஞ்சிக்கிறது கிடையாது, நிரம்ப முடியல, ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் நாம தான். எல்லாவற்றும் காரணமே நாம தான். எரேமியா 33 6 7 8 6ஆம் வசனத்திலிருந்து அதிலிருந்து எடுக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். என்ன சொல்றாரு? துரோகம், அக்கிரமம், மன்னிப்பு, சிறையிருப்பு. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா குணமாக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து சமாதானத்தை, பூரணமான சமாதானம், சத்தியம், இவைகளுக்கு எல்லாமே அந்த வசனத்தில் 6ஆம் வசனத்தில் சத்தியத்தை கீழ்ப்படிந்தாதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். சத்தியம்தான் ரொம்ப முக்கியம். எதனா வேதத்திலிருந்து உபதேசம் பண்ணி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சுவிசேஷத்தை ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாம் இருந்தாங்க. இவங்களுக்கு கீழ்ப்படிந்தாதான் இந்த ஆசீர்வாதம் வரும். குணமாக்கி, சீர்கேட்டை குணமாக்கி, சிறையிருப்பு. பல பேருக்கு நிறைய பேர் ஒரு கட்டுகளுக்குள்ள இருப்பாங்க. ஜெயிலில் போடுற சிறையிருப்பு இல்லை, பல விதமான காரியங்கள்ல விடுதலை பெற முடியாதபடிக்கு சிறையிருப்பு. உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பேன், எனக்கு விரோதமான குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னிப்பேன். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நன்மை வரக்கூடாதபடிக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் பிரிவினை உண்டாக்கு. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு என் முகத்தை மறைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சமயத்தில் போகும்போது நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா முதலாவது அறிக்கையிடணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்ப விரும்பணும். இன்னைக்கு செய்துட்டு ஆண்டவரே, நம்ம இருதயமே நம்ம குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. இருதயத்தில் பெரியவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்தேன், இதெல்லாம் என்ன செய்யணும்? செபிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, உங்களை குணமாக்கி ஆரோக்கியம். நிறைய நாட்களில் நல்ல தேவனுடைய பிள்ளை வீட்டில் கூட கர்த்தருடைய கோபம், முழுமையாக வசனத்தை கீழ்ப்படியாது, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. ரொம்ப முக்கியம். இது தேவனால ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிற ஆசீர்வாதம், ஆண்டவரால் உண்டாகிற ஆசீர்வாதம். என்னதான் பணம் கோடி கோடியாக பணம் வச்சிருந்தாலும் அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது, பூரணமான சமாதானம். இது சத்தியத்தினால் ஆண்டவரால் உண்டாகிற சமாதானம். ஆரோக்கியம், அவர் கொடுக்கிற ஆரோக்கியம் தேவனுடைய குணமாக்கும். என் ஆத்துமாவை குணமாக்க ஆண்டவரே, என் ஆத்துமா எனக்குள்ள கலங்குது, தேங்குது, தொய்ந்த ஆத்துமாவை தேற்றுகிறேன், சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறேன்னு சொல்லப்பட்டு இதே எரேமியாவில். இந்த சங்கீதத்தை வாசித்த பிரகாரம் அவர் வார்த்தையை அனுப்பி தங்கள் ஆபத்து இக்கட்டில் மட்டும் கூப்பிடுவாங்க. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, கடைசி வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்தேன் இல்லையா? வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு, அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடத்தின அந்த சங்கீதத்தில் அவ்வளோ காரியங்களை செய்தார். எல்லா இடுக்கத்தையும் இக்கட்டிலையும் அவங்களை விடுவிக்கிறேன். ஏன் என் ஜனங்கள், என் பிள்ளைகள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகக்கூடாது. எவ்வளோ நன்மை செய்தாலும்
பூரணமாய் சந்தோஷமாய் ஒரு வளர்ச்சியாக இருக்க நிறைய ஒரு நல்ல ஒரு கடவுளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆகாரங்களை இப்போ மாம்சத்துக்கு என்ன செய்கிறோம், ஒரு சிக்கானவங்களுக்கு அதுக்கு ஒரு தேர்றதுக்கு என்ன செய்கிறோம், நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்குறோம். அந்த மாதிரி தேவனால் ஆரோக்கியமான வசனத்தை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. இது ஆரோக்கியம் கொடுக்குற வார்த்தை. அதனால தான் ஜீவன் இல்லை, காயங்களை ஆற்றப்படுறது கிடையாது. அதனால தான் விடுதலை இல்லை. சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும். மந்தமாக இருக்காங்க, அசட்டையாக இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கேன். நான் சபைக்கு எப்படி இருக்கேன், நான் ஆதில் இருந்த கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறேன், என் உறவுங்களுக்கு எப்படி இருக்கிறேன். ஆனால் தான் வெள்ளம் உள்ளவர்கள் பலவீனரை தாங்கணும். ஒரு ஜபிக்க தெரியாமல் இருப்பாங்க, ஆண்டவர் சமூகத்தில் ருசிக்காமல் இருந்திருப்பாங்க, சத்தியம் என்னன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. அதனால தான் நீ ஸ்திரப்பட்ட உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லப்பட்டு, அதுக்காக தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு உங்களை மன்னித்து புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றும்படியாக தான் கர்த்தர் இதை செய்கிறார். ஒரு மன உருக்கத்தின் தேவன், இரக்கமுள்ள தேவன். நம்ம கண்ணீர் வடிக்கும் போது, வேதனைப்படும் போது ஆண்டவர் அவரும் நொறுங்குகிறார், வேதனைப்படுறார். என் பிள்ளைங்க வைக்கப்பட்டு கலங்கி நிற்குதே, என் பிள்ளைங்க சாதாரண மற்றவங்க அழுவும் போதே நம்மளுக்கு எவ்வளோ வேதையாக இருக்குது. ஒன்றுமில்லை, மிமால் காந்திமா சண்டே கிளம்பி தான் வந்தாங்க. அவங்க வீட்டில் வரையோ எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்கான்னு சொன்னாங்க. ஆரம்பத்துலேருந்து அந்த வாலிபுராயத்திலிருந்தே எங்களுக்கு நல்லா நடத்தி அந்த மகளை ஐயா என்ன பண்ணார், ஞானஸ்தானம் கொடுத்தது, திருமணம் பண்ணது, எல்லா காரியத்திலும் இருந்ததுனால இங்கே ஓடி வராங்க. எவ்வளோ கஷ்டம் இக்கட்டினாலும் ஓடி வராங்க. அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை. அம்மா வீட்டில் மட்டும் பிரச்சனைகளை வச்சிக்காத, அதிகமாக ஜெபிக்கணுமான்னு சொன்னேன். சண்டே கிளம்பி வரும்போது குழந்தை விழுந்து, இவங்க எவ்வளோ கூப்பிட்ருக்காங்க அவருக்கு தெரியல, தூரமாக விலகி விழுந்து இங்கே முகமெல்லாம் அப்படியே தேய்ச்சிச்சு. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியல, திங்கக்கிழமை தான் நாங்கள் போய் பார்த்தோம். குழந்தை அவ்வளோ ஒரு அருமையானவ, அதிகமாக அடிபடாமல் தோல் மட்டும்தான் இருந்தாலும் இந்த வெயிலில் ரொம்ப குழந்தை கஷ்டப்பட்டிருக்கும். அந்த மகளுடைய கண்ணீரை கர்த்தர் அறிவார். போய் ஜெபம் பண்ணிட்டு ஆறுதல் படுத்திட்டு வந்தோம். இதுக்கெல்லாம் தங்கள் ஆபத்தில் எங்கெங்கேயோ இருக்கிறோம். அவருடைய கரம் இருக்கணும், அவருடைய தயவு இருக்கணும், அவருடைய இறக்கம் இருக்கணும், அவருடைய கிருபை இருக்கணும், அவருடைய அனுக்கிரகம் இருக்கணும். அசட்டை பண்ணால் இதெல்லாம் இருக்காது. எத்தனை முறை தயவு பாராட்டி உங்களை தூக்கி எடுத்து தேற்றி உங்களை காப்பாற்றி என்ன செய்தாலும் அசட்டை, எம்மட்டும் அசட்டையாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, இதை குறித்து நிறைய சுவிசேஷத்தில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவர் வல்லமை விளங்கிட்டு அநேகரை குணமாக்கினார். சாபத்தில் இருக்கிறவங்களையும், பாவத்தில் இருக்கிறவங்களையும், பிசாசு பிடியில் இருக்கிறவங்களையும் விடுவித்தார். நிறைய காரியங்கள் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அதுக்காக தான் ஆண்டவர் வந்தார், எல்லாவற்றையும் விடுவிக்கும்படி, சுகமாயிருக்கும்படி, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி, என்னாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும்னு உபாகமம் சொல்லப்பட்டு, அந்த பயந்தானே இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படுறது இல்லை, அது விசுவாசிக்கிறது இல்லை, காத்துக்கொள்றது இல்லை, நடக்கிறது இல்லை, உணர்வு கிடையாது, பயம் கிடையாது, கேட்டு அப்படியே விட்டுறது. தேவனுடைய பிள்ளைகளே, வாசி இன்னைக்கு மத்திய 8:8 100க்கு அதிபதியை பார்க்கணும். இவனுக்கு இல்லாத பணமா? 100க்கு அதிபதியும் கேள்விப்பட்டு, தன் வேலைக்காரன் மரண அவஸ்தை இருக்கும்போது ஆண்டவர் அறிந்து, அவர் எப்படியாப்பட்டவர், பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், என் வேலைக்காரன் சுத்தமாவான். இதை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். எப்படி? நிறைய இடத்துல வந்து கைகளை வைத்து எங்க சுகமாக்கும், விடுதலை கொடும். ஒவ்வொருடைய விசுவாசத்தை, உன் விசுவாசம், உன் விசுவாசம், உன் விசுவாசம், நிறைய கேள்வி கேட்கிறார் நிறைய இடங்கள்ல. இது வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறாயா, நம்புறாயா? விசுவாசம், உன் விசுவாசம் உனக்காக கடவுது, விசுவாசித்தால் மகிமையை காண்ப. அந்த விசுவாசம் தான் இல்லையே. அக்கிரமத்தின் மிகுதினால அன்புலாம் போச்சு, தனிந்து போச்சு. விசுவாசத்தை காண்பேனே என்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஏதோ திருவந்து எடுத்தோம், அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்க்குறவங்களுக்கு, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறீங்களா? வாசிங்க 100க்கு அதிபதியை வாசிங்க 8:8. 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என்ன அருமையான காரியங்கள்! அவருடைய வார்த்தை அவ்வளோ ஜீவன் இருக்கு. ஒரு வார்த்தை என் வீட்டுக்கு கூட வர நான் பாத்திரவான் அல்ல. அந்த அளவுக்கு நேசிக்கணும் இந்த வேதம், பரிசுத்த வேதத்தை.
நமக்காக தான் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். முடிவு பரியந்தும் நிறைய பேரு எல்லாம் நீங்க வேதத்தை கரைச்சி கொடுத்தா கூட நடக்க மாட்டாங்க, அதை விசுவாசிக்க மாட்டாங்க. பயம் இல்லை, உணர்வு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, நேசிக்கிறது கிடையாது. அவர் வாக்குத்தத்தத்தை வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம் இல்லை. அப்ப எப்படி கிரியை நடக்கும்? இருதயத்தில் எழுதப்படலையே. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இருதயங்களே அவருடைய பிரமாண கற்பனைகள் எழுதுவார் ஆண்டவர். வார்த்தை நமக்குள்ள இல்லாதபடிக்கு பிசா சத்துருவானவன் எடுத்து போட்டுருவானோ. நீங்க விழித்திருக்கலன்னா, ஜாக்கிரதையா இருக்குன்னா, நல்ல நிலைமை இருதயம் இல்லைன்னா சத்துருவான எடுத்து போட்டுருவான். வசனமே கிரியை உயிர்ப்பிக்க முடியாது, விடுதலை பெற முடியாது, சுத்திகரிக்க முடியாது, பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் இடுக்கத்தில் இக்கட்டில் ஆபத்துல மட்டும் பாருங்க, ஆரோக்கியம் குணம் சீர்கேட்டான குணம். குணம்னா எல்லாவற்றிலுமே எல்லா இருந்தாலும் நிம்மதி இருக்காது. நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக திருவிழா எடுக்கிறோம் இல்லையா, இது அநேகர் பலவீனமாகிறார்கள். சும்மா இல்லை, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் பலவீனத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் கீழ்ப்படியலைன்னா. தேவனுடைய பிள்ளைகள் 100க்கு அதிபதி அதை சொன்னார். 13 வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எவ்வளவு ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லம் இருக்குல்ல. அந்த நாழிகையிலே சுகமானான். காணாதவரை விசுவாசிக்கிறோம், அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கண்மையில் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பான் அவன் அசைக்கப்படுவதில் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையை நேசித்து பயந்து உணர்ந்து கீழ்ப்படிந்து அது காத்து நடக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16, 17 வாசிங்க. அதிலே வாசிங்க. அஸ்தமமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். சுமந்துக்கிறாரம்மா, விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, டாக்டர்ஸ் மருந்து இதை ரெகுலராக எடுப்பேன், இதை போட்டாதான் நல்லாவன், இது உடனே நல்லாயிடும் அப்படி நம்புறீங்க. ஏன்னா அவர் படித்தவங்க, அவங்களுக்கு நம்ம எல்லாம் தெரியும், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதி பற்றி தெரிஞ்சுட்டு நல்ல டாக்டர், கைராக்சி டாக்டர், இது போட்டுக்கிட்டா நல்லா மாத்திரம் மருந்து மேலே. அதை காட்டிலும் படைத்த ஆண்டவருக்கு, கண்ணையும் காதையும் மூக்கையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு, இந்த அவயங்களை உண்டாக்கினவருக்கு, ஜீவ சுவாசத்தை கொடுத்தவருக்கு அவர் வார்த்தை மேலே விசுவாச நம்பிக்கை இல்லையே. நோய்களை சுமக்கிறாரு, பலவீனம் சுமக்கிறாரு. எகிப்துக்கு வரும் வியாதி ஒன்றும் வராதே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னாரே, உன் நோய்களை சிலுவையில் சுமந்தேன்னு சொன்னாரே, துக்கங்களை சுமக்கிறேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன அவர் அன்பு செலுத்துறோம், என்ன கீழ்ப்படுகிறோம், என்ன நேசிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தையில கேட்டிருப்போம். குட் ஃப்ரைடேக்கு மட்டுமா, அந்த துக்க நாட்கள் மட்டுமா? எல்லாவற்றையும் சுமப்பு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, ஏன் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அடி எங்களை தொந்தரவு பண்ணுது? கீழ்ப்படியலைன்னா இப்படி வரும், முழுமையா நேசிக்கலைன்னா இப்படி வரும். பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்லப்பட்டு, இந்த பூரணத்தை விரும்பணும். அப்பதான் பலத்தின் மேல பலன் அடைய முடியும் நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, படுக்கையில இறக்குறாங்க வியாதியா இருக்கிறவனே இல்லையா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நிறைய காரியங்களை பாவங்களை மன்னிப்பு அறிக்கையிட்டு மனம் திரும்பலைன்னா வியாதி இருக்கும். பிசாசு பிடியில் இருக்கு, அவிசுவாசம் இருந்தா இருக்கு, கர்த்தருடைய கோபம் இருக்கும், ஆண்டவர் துக்கப்படுத்திட்டா இருக்கும், ஆண்டவர் அசட்டை பண்ணினா இருக்கும், ஆண்டவர் விட்டு விலகினா இருக்கும். குணமாக்க கூடாதபடிக்கு, ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு நாம தான் முழுமையா நேசிக்கிறது கிடையாது. மனுஷன் பழகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பழகக்கூடாது. அவர் ஜீவனை கொடுத்தவர். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். பாவத்தினால வருகிற வியாதிகள். நிறைய பேர் நான் என்ன பாவம் செய்றேன், நான் என்ன செய்றேன், சரியா இருக்கனே, பரிசுத்தமா நீதிமா இருக்கனே, உங்களை நீங்களே பண்ணிக்கு.
முழுமையாக தேடலைன்னா, கீழ்ப்படியலைன்னா, விசுவாசிக்கலனா அதுவே சின்ன சின்ன காரியங்கள்லாம் கூட பாவம் தான். எனக்கு இருதயத்தில் தீங்கு நினைச்சாலே பாவன்றார், மற்றவங்களை அற்பமாக நினைச்சாலே பாவன்றார். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு முறுமுறுத்தா, அசட்டை பண்ணா, விரோதமாக கலகம் பண்ணா, பிரிவினை உண்டாக்கினா, சண்டை உண்டாக்கினா, வாயினால தூஷணமான காரியங்கள், இதெல்லாம் பாவம் தான். பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம், தேடுறோம், துதிக்கிறோம், இதுதான் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகுது. உன் பாவங்கள் திடன் கொண்டு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்படணும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க மற்றொரு தப்பிதங்களை மன்னிக்கலாம், நான் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டேன் உங்க பாவங்கள் என்றார் ஆண்டவர். மன்னிச்சு நிறைய பேர் விரோதம், பகை, கசப்புல வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பகை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளத்துல சந்தோஷப்படுவாங்க ஏன்னா விழுந்தா நடந்தா, அதெல்லாம் கூட கர்த்தருக்கு பிடிக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, மனப்பூர்வமா மன்னிங்க. விரோதமா தீங்கு செய்யறவங்களுக்கு கூட மன்னிச்சு பாருங்க, அவங்க மேலதான் கோபாக்கினி வரும் இருக்கு. நீங்க அவன் விழுந்தா சந்தோஷப்படாத, விழுந்தான் கழி இருந்தா அது ஆண்டவர் நம்ம மேல திருப்பி கோபப்படுவாராம். அவ்வளவு அருமையானவர் அவர், யாரை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு வாசிங்க 5:29-34 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சரி பார்த்துருக்கீங்க. அவங்களோட வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். தாயார் எவ்வளோ கஷ்டம் மத்தியில் எவ்வளோ செலவு பண்ணி அப்போ சற்றும் சுகமடையாமல் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான்னு சொல்லப்பட்டு, அவரை தொடும்படி எவ்வளோ பிரயாசப்பட்டு வியாதி மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் சொஸ்தமடைந்ததை உணர்ந்தால், அன்றைய பிள்ளைகளே எல்லாருக்கும் நெருக்கம் கஷ்டங்கள் இருக்குது. அந்த நெருக்கத்தில், இக்கட்டில், துன்பத்தில் அப்பயாவது தேடுறீங்களா? மனுஷன் நாடி ஓடுறீங்களா? ஆண்டவர் விட்டு தூரம் போறீங்களான்னு பார்க்கணும். வாசிங்க மார்க் 5:29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். எவ்வளவு அருமையான தேவன்! ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர். அவரை தொட்டா எனக்கு சுகம் அடைவேன். போய் ஆண்டு சமூகத்தில் போய் உண்மையெல்லாம் சொன்னாலாம். நிறைய பேர் அநேக வேதனை, சாபம், கர்த்தருடைய கோபம், அதனாலதான் இந்த அக்கிரமத்தினால அவங்க சிறைப்பட்டு போறாங்க. எனக்கு ரொம்பமான குற்றங்களை நான் மன்னிக்கிறேன். அலட்சியம் பண்றது உங்களுக்காக தான், உங்க வளர்ச்சிக்காக தான், உங்க ஆசீர்வாதத்துக்காக தான். அதுக்காக தான் என்ன வைத்தாலும் வளர்றது கிடையாது. வளருது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது விருப்பம் கிடையாது. அவரை துதிக்கிறதுக்கு சந்தோஷம் கிடையாது, நன்றி இல்லை. தேவனுடைய அதிலே 34 வாசிங்க. உன் விசுவாசம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். எவ்வளவு அருமையா! இது யார் தர முடியுங்க? பணத்தினாலேயோ, கணவராலேயோ, பிள்ளைகளாலேயோ, உறவினராலேயோ தர முடியாது. வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானம். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க பாருங்க. உன் விசுவாசம் நிறைய, அதான் இல்லை, அதுதான் இல்லை. வார்த்தை மேல விசுவாசம் இல்லை, விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுறது இல்லை. என் அவிசுவாசத்தை நீங்க ஆண்டவரேன்னு கத்துறாரு. இன்னொரு இடத்துல எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு வாஞ்சை இருக்கா? அதனால்தான் அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு ஆண்டவர் தம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்துக்கிறது கிடையாது. மரியாதை மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேலை எப்படி இருக்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அதனால்தான் ஏசாயாவில் 53:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோய்களை சுமக்கிறா, உங்க துக்கங்களை சுமக்கிறா, நம் மீறதுக்காக நொறுக்கப்பட்டா, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஏன் சுகம், ஆரோக்கியம் இல்லை? சின்ன சின்ன விஷயத்துல நாம தான் ஏதோ சுகத்துக்கு எடுத்துக்கிறது, நாம தான். ஆரோக்கியம் இல்லாத காரணம் நாம தான். அந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி குணம் கிடைக்கிறது? அவர் ஆழமா, அதுக்காக தாமா ரத்தம் சிந்தினாரு, பிக்கப்பட்டார். நீங்க ஆரோக்கியமா இருக்கும்படி, குணமா இருக்கும்படி, சமாதானமா இருக்கும்படி, இந்த வார்த்தையை நேசித்து சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி பூரணமான ஆசீர்வாதம் ஏன் இல்லை? திடீர்னு உற்சாகமா இருப்பாங்க, திடீர்னு பின்மாற்றமா போயிடுவாங்க. அவங்க ஆவி அப்படிதான் இருக்கு. அவங்க ஆண்டவர் மேல உள்ள அன்பு அவ்வளவுதான் இருக்கு. என்ன நன்மை செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க.
தனக்கு பிரியமாய் வாழ்வாங்க. அதனால்தான் அடிக்கடி ஏதாவது பலவீனப்படுத்துகிற ஆவிகள் தாக்கிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்ததாக வாசிகளை இதை சுமக்கிறார், நம் மீறுதலுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்ம பாவங்களுக்காக மரித்தார். பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறார், துக்கங்களை சுமக்கிறார். அவருக்கு பிற்கப்பட்ட அந்த ரத்தத்தினால, காயத்தினால நமக்கு சுகம் கிடைக்கிறது. விசுவாசிக்கிறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே கவலைப்படுறது, பயம், கலக்கம், எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, என்ன ஆயிடுமோ. நம்ம விசுவாசத்தின்படி தான் நடக்கும். அடுத்ததாய் வாசிக்கலாம் சங்கீதத்தில் 106 43 44 பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அக்கிரமத்தினால தான் சிறுமை, நெருக்கம், துன்பம், கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார். வாசிங்க 106 43 44 வாசிங்க. அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு. எவ்வளவு அருமையா சொல்ற, உடன்படிக்கை, கிருபை. எத்தனை முறை கிருபை செய்தாலும் பொய்யையும் மாயையும் பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனாவில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி வசனம். எவ்வளோ கிருபை வைப்பார், எவ்வளோ தாய் வைப்பார், எவ்வளோ இறக்கம் வைப்பார், எவ்வளோ மனதுருகுவார். கண்ணீர் வடிக்கும் போது, கலங்கும் போது, வேதனைப்படும் போது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது கருத்தா என தேடுவார்களாம். இக்கட்ட ஆபத்தெல்லாம் எல்லாவற்றையும் நான் விடுவித்தினே. அதிலே 44 45 வாசிங்க. 45 46 வாசிங்க. 45 46. அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளவு சிறைப்பிடித்து விடுவித்தார் ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சிறையில் இருக்கும்போது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் எடுத்து ஆரோக்கியம் குணமாக்குகிறவர், பூரணமாய் சமாதானத்தை கொடுக்கிறவர், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாமல் போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் நன்றாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரணத்தை விரும்புறது கிடையாது. நான் நல்லா தானே இருக்கிறேன். எதுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்காரு? எதுக்கு தேவனை தேடணும்? இம்மைக்காக மட்டும் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருந்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் சொல்லப்பட்டிருக்கு கொரிந்தியர்ல. தேவைக்காக மட்டும் மனுஷனை பழகிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல ஒவ்வொரு நாளும் அதிகமாக அவர் கிருபைக்குள்ள, அவர் கிருபை இறக்கத்துக்குள்ள, அவர் அன்புக்குள்ள வளர்ந்தாதான் ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். நம்ம குடும்பத்தின் மீது அவருடைய கரம் இருக்கும், கையின் கிரியின் மீது அவர் கரம் இருக்கும். ஒரு தடை வராது, ஒரு பிரச்சனை வராது, ஒரு எதிர்ப்பு வராது. சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 10:10 வாசித்தீங்கன்னா, திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். யார் திருடன்? உங்க சுகத்தை திருடுறவன், சமாதானத்தை திருடுறவன், உங்க கையின் கிரியலெல்லாம் அழிக்கிறவன். தேடலைன்னா ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டா இதெல்லாம் இழந்துருவீங்க. அவன் அதான் வேலை, அவனுக்கு அதான் வேலை. நீங்கள் ஆண்டவரை துதிக்கக்கூடாது, ஆண்டவரை புகழக்கூடாது, ஆண்டவர் சமத்தில் ஓடக்கூடாது. நீங்கள் தேவனை தேடாதபடிக்கு பல காரியங்கள். யோபு அதனால தான் சோதனை என்ன சொல்கிறாரு, அப்போதும் தூஷிக்கிறானா பார்ப்போம். அவனை சுகமாக வச்சு வாயினால நம்ம ஆண்டவரை புகழ துதித்தா அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் எரிச்சல் நாவிலாம் கிளப்பி விட்டுரும். நல்லா துதிக்கிறவங்களுக்கு எரிச்சல், மற்றவங்களுக்கு எரிச்சல், பொறாமை உண்டாகும். நீ துதிக்க துதிக்கதை தான் மேற்கொள்ள முடியும். சத்ருவின் கோட்டை எந்த ஒரு காரியத்தையும் ஜெயம் பெற முடியும். ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அப்படி சோர்ந்து போயிடுது, ஜபத்தை விட்டுறது, ஆண்டருக்கு வர்றது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை துதி என்ன அதிகமாக படுத்தணும், அதிகமாக காத்திருக்கணும், அதிகமாக ஆராதிக்கணும், அதிகமாக வேதத்தை படிக்கணும், அதிகமாக நேசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பல தடைகள், கஷ்டங்கள். வாசிங்க யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்ன சொல்லப்பட்டிருக்காரு? பரிபூர்ணப்படவும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மள பரிபூர்ணமா நீங்க நல்லா சந்தோஷமா, ஆசீர்வாதமா, சமாதானமா, சுகமா இருக்கணும் தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அவன் திருடனாய் அதை ரகசியமாய் உங்களிடத்து எதை எடுத்துக்கலாம், உங்களை எப்படி மாட்டி விடலாம், உங்க எப்படி பிரச்சனையில மாட்டி விடலாம், என்ன நிந்தைக்குள்ள உண்டாக்கலாம்,
நீங்கள் ஆண்டருக்குள்ளே நெருங்க கூட அப்படி என்னென்ன காரியத்தில் செய்யலாம். உங்களுடைய வீக்னஸ் பலவீனம் என்ன, நீங்கள் எதற்கு அடிமைத்தனமாக இருக்கிறீங்க, இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும், உங்களுக்கு கூட தெரியாது. அவனுக்கு நல்லா உங்களை பற்றி தெரியும். நிறைய ஆவி இருக்குது, போய் நாவி இருக்குது, கணநித்திரை நாவி இருக்குது, மந்த புத்தி இருக்குது, உணர்வில்லாத இருதயங்கள் இருக்குது, அசட்டுத்தனம் இருக்குது. இதெல்லாம் பொல்லாத ஆவிகள். அவன் இதை உங்களெல்லாம் திருடிடுவான். அதனால தான் உங்களால் களி கூற முடியல, உங்களை துதிக்க முடியல, தேவனை அதிகமாக தேட முடியல, கர்த்தருக்குள்ளே வளர முடியல. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, சத்துருக்கு இடம் கொடுக்காங்க, எதிர்த்து நில்லுங்க, திராணி உள்ளவர்களாக மட்டும். அதுக்காக தான் அதிகமாக காத்திருக்கணும். அவங்க தான் பலத்தின் மேலே பலன் அடைவார்கள், தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4 சொல்லப்பட்டிருக்கு, 30-31 வாசிங்க. எபேசியர்ல, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நல்ல அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே கூட, மீட்கப்படும் நாளுக்கென்று ஆவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது. நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது, இடைபட முடியாது, பேச முடியாது, கிரியை செய்ய முடியாது, ஜபத்துக்கு பதில் இருக்காது. வாசிங்க எபேசியர்ல 4:30-31 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் அவருக்கு பிடிக்கவே பரிசுத்தர் இல்லையா? அவர் பரிசுத்தர். நினைவு எண்ணம் சிந்தனைலாம் கூட அசுத்தங்களே இருக்கவே கூடாது, கண்டதி சிந்திக்க கூடாது, மாம்சத்துக்குரிய தேவையில்லாத பிரச்சனை கவலை எல்லாம் போட்டு திணிக்கவே கூடாது. அதனால தான் சிந்தனைகளை குறித்தெல்லாம் எடுத்தேன். இந்த சிந்தனை மாம்ச சிந்தனை, ஆவியின் சிந்தனை இருக்கணும்னு சொன்னேன். கசப்பு விரோதம் பகைகள்லாம் வச்சுட்டு இருந்தா வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு ஒற்றுமை ஐக்கிய சமாதானம் இருக்காது. பகைகளை வச்சிட்டு இருக்காதீங்க, விரோதங்களை வச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே உங்களுக்கு தீங்கே செய்யட்டும், ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே மகளை ரட்சி, ஆண்டவரே மகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, துன்பப்படுத்துறவங்களுக்காக கூட உங்க ஜெபிக்க சொல்றாரு ஆண்டவர். யாரா இருந்தாலும் ஒரு தேவைக்காக மட்டும் இவங்களால காரியம் ஆக வேண்டியதெல்லாம் பழகுறாங்க இல்லையா? மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகலாம் வாழ்றாங்க. ஆனா தேவன் பார்க்கிறான்றது வாழ்றது கிடையாது. அவர் நமக்கு வேணுமே, நம்ம ஆளுகை செய்யணுமே, நம்ம நேசிக்கணுமே, நம்ம ஆசீர்வாதம் வைத்திருக்கணுமே, நம்ம மூலமா மகிமைப்படணுமே, இந்த எண்ணம் உள்ளெல்லாம் கிடையாது. விரோதம் பகைகள்லாம் வச்சுக்காதீங்க ஆண்டவர் திட்டுறார். அதிலே வாசிங்க கடைசி வசனத்தையும் 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற குணம் முக்கியமா? ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் இதுதான். மன்னிக்கணும் மனப்பூர்வமா. ஆண்டவரே மன்னிக்கவே முடியலனாலும் மறக்கவே முடியலனாலும் அவங்க தீங்கு செய்த என்னால் தாங்கிக்க முடியல, ஆண்டவரே ஒன்றுமே செய்யலையே, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்களே, இப்படி கைவிட்டாங்களே, என்னை தள்ளிட்டாங்களே, ஆண்டவரே இவங்களை மன்னி என்னை மறக்க செய்ய ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி பாருங்க, தடை நீங்கும். ஒரு ஜெபத்துக்கு பதில் வரும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். மன்னிக்கிறது போல சிலுவை காரியத்தை குறித்து எடுக்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரிந்து, எல்லாம் தெரிந்து செய்கிறாங்க. இப்போ எல்லாம் தெரியாம செய்யல. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே இடரெல்லாம் துன்பத்தை கொடுப்பாங்க, அவங்களே இடரல் உண்டு பண்ணுவாங்க, அவங்களே சாட்சிக்கு எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குற, இது செய்யக்கூடாதுன்றது ஒரு உணர்வு இல்லை நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கே. இதெல்லாம் பொல்லாத ஆவிகள் பண்றது. ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபுல 5ஆம் அதிகாரம், சொஸ்தமாகணும்னா என்ன செய்யணும்? மூப்பரை அழைத்து எண்ணெய் பூசி செபியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவ்வளவு ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மன்னித்து ஒருவருக்கொருவர் மன்னித்து ஜெபிக்கணும். உன் பாவங்கள் அக்கிரமங்களே, உன் மீறுதல்களே மன்னிக்கணுமா? மனப்பூர்வமா மன்னிக்கணும். யாரா இருந்தாலும் வீட்டிலே அந்த விரோதத்தை பாராட்டிகிட்டே இருப்பாங்க, பகையை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, பிரிவினை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சத்துருக்கு பண்ற காரியங்கள்.
அதனால தான் ஆரோக்கியம் இல்லை. நீ சுகமடையும்படிக்கு, சொஸ்தமடையும்படிக்கு, இதெல்லாம் பல காரியங்கள், ரகசியங்கள் இருக்கு. அதிலே அடுத்த வசனத்தை வாசிங்க, 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். இதுதாங்க நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் அவங்களுக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் யாருக்கும் ஜெபம் பண்ணணும். சுற்றி இருக்கும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நேசிக்காதவங்க கூட, நமக்கு விரோதியானவங்களுக்கான கூட ஜெபிக்கணும் அவங்களுக்காக. அது நமக்கு சுகத்தை கொடுக்குமா, நம்ம ஜெபத்துக்கு பதில் வருமா, அது தெரிஞ்சுக்குவாங்க முதல்ல. அதனால தான் இதெல்லாம் மன்னிக்கணும். பாவத்தினால வருகிற வியாதி, பிசாசினால வருகிற வியாதி, மீறுதனால வருகிற வியாதி, சமாதானத்துக்கு எடுக்கிற இந்த மாதிரி பொல்லாத கிரியைகள், சத்தியம் இல்லை. வேத சத்தியத்தின் பிரகாரம் விசுவாசத்தை நேசிக்கிறது கிடையாது. அதனால தான் சமாதானம் இல்லை. அதனால தான் பூரணப்பட முடியல. பிசாசுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நிறைய குடும்பங்கள்ல. கர்த்தருடைய கோபம் தான் இப்போ இறங்கிட்டு இருக்கு. அதனால தான் கொள்ளை நோய்கள் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் கொரோனாவெலாம் மறுபடியும் வருது. அவங்கவுங்க குடும்பத்தையும் அவங்கவுங்களுக்கு காத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. அனுக்கிரகம், தயவு, கிருபை, இரக்கம் உங்கள் பிள்ளை மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் கையின் கிரிகள் மீது இருக்கணும்னா நீங்கள் அதிகமாய் கர்த்தருக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. அதனால தான் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவ சித்தத்தை படி நடந்து விக்கிரக கோட்டையெல்லாம் ஒழித்து ராஜாஸ்தானத்தில் ஆசா ராஜா தேவனை சார்ந்து கொள்ளும் போது சத்திருவெல்லாம் முறியடித்து, அது அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கடைசியில் வியாதி வந்து, கால்களில் மிகுந்த வியாதி வந்து பரிகாரியே தேனானா டாக்டர்ஸுங்கிட்டே நம்பி கிடக்கிறது, கர்த்தரை அல்ல. அப்போ இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டு நமக்கு மருதாத்த சிந்தனை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா, நிச்சயமா ஒரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளா இருந்தா, அவர் உண்மையான அன்பு நேசித்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தா, வசந்தப்படி வாழ்களா இருந்தீங்கன்னா சுகம் ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 2 நாளாகமம் 16, 12 வாசிங்க. அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் அதிகாரிகளையே தேடினான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி நம்பிக்கை பாருங்க. அதை ரொம்ப நம்புவாங்க. அதிகமாகும் வியாதியில கடைசியில் இப்படியா ஒரு சாட்சி வரும். நோயப்பட்டு செத்தாங்க, இப்படி கஷ்டப்படுறாங்க, வேதனைப்பட்டா எவ்வளவு அற்புதம் செய்யலையே ஆண்டவர். தேவனை சார்ந்து கொள்ளணும். என்னதான் ட்ரீட்மெண்ட் சரி, அந்த நேரத்தில் பலமே எதா இருந்தாலும் அதையே நம்புறது. அது போட்டாதான் எனக்கு சரியாகும், அதுதான் எனக்கு சுகம் கொடுக்குது, அதனால தான் நடக்கிறேன், அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு எல்லாமே. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருவாங்க. பரிகாரியே கர்த்தரே அல்ல. அப்படி இருக்கீங்களா? அந்த காலவெல்லை ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14:27 பார்த்தீங்கன்னா, என் சமாதானம். எப்படி இந்த சமாதானம்? தேவனால ஆண்டவரால் உண்டாகிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற சமாதானம், மனுஷார இல்ல. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். 1000 ஆறுதல் படுத்தலாம், ஹெல்ப் பண்ணலாம், நல்லது கெட்டக்கு ஓடி வரலாம். தொடர்ந்து வரமாட்டாங்க, தொடர்ந்து செய்ய மாட்டாங்க, தொடர்ந்து நேசிக்க மாட்டாங்க, அதை சொல்லி காட்டுவாங்க, நமக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேதனை. ஆனால் தேவனால் உண்டாகிற சமாதானம் இருக்கு பாருங்க. என் சமாதானத்தையே, அவர் அதுக்காக தான் வந்தார் பூமியில. சமாதானத்தை, உங்களுக்கு சமாதானத்தை அருளவே வந்தேன்னு சொல்றேன். உங்களுக்கு சமாதானம் சீஷருக்கு சொல்றேன். உங்க கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தெல்லாம் வாசிங்க அந்த வசனத்தை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த சமாதானம் இல்லைன்னா கலங்கும், இருதயம் பயப்படும். கொஞ்ச நேரம் குழந்தையோ ஒரு அம்மா கிட்ட ஆறுதலா இருக்கலாம், ஒரு இன்னும் வளராதவங்க ஒரு கொஞ்சம் திடப்படுத்திக்கிறதுக்கோ
கொஞ்சம் ஆறுதலுக்கோ ஒரு அம்மா வீட்லையோ அப்பா வீட்லையோ ஒரு டென்ஷன் மறைக்கிறதுக்கோ அப்படி போயிட்டு வரலாம். அவ்வளோதான். சமாதானம் வராது, உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. தேவனுடைய பூரண சமாதான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் சமாதானம் ஏன் இல்லைன்னா சரியில்லை. அதனால தான் அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏசாயா 26 உறுதி இல்லை, உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதில்லை. அதனால தான் சமாதானம் இல்லை. என்ன வந்தாலும் அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை விசுவாசிப்பேன், அவருக்குள்ள உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், நேசிப்பேன். என்ன துன்பங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். உண்மையே நம்பி இருக்கிறீங்களா? சார்ந்திருக்கிறீங்களா? பூரண சமாதானம் கிடைக்க அவங்களுக்கு தான். யாராலையும் முடியாதுமா. எப்படி இருக்கீங்க? எல்லா சூழ்நிலை, எல்லா இக்கட்டிலும், எல்லா துன்பத்திலும் யாராலையும் இருக்க முடியாது. சுமக்க முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது, காயங்களை ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது, நம்ம பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது நீதிமொழிகள் 28:20 பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷன், உண்மை இல்லை எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு உண்மையா நேசிக்க, உண்மையா வசனத்துப்படி வாழணும். உண்மையுள்ள மனுஷன் தான் பூரண ஆசீர்வாதம் வரும். உண்மையாய் நடப்பவர்கள் அவங்களுக்கு பிரியும். உண்மையாக இருக்கிறவங்க என்னோட கூட வாசம் பண்ணுவார்கள் சொல்லப்பட்டு சங்கீதெல்லாம். பிரயாசப்படுறோமா? உண்மையா இருக்கிறோமா? தேவைக்கா மட்டும் ஆண்டவர்கிட்ட பழகிறோமா, கூப்பிடுறோமா? அவங்க தாங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்க பெற்றுக்கொள். குறை இருக்காது, குறைகளை நிறைவாக்கிக்கிட்டே இருப்பார். பூரண ஆசீர்வாதம் யாரால? அவரால் தான் முடியும். யார் இல்லைனாலும், யார் நேசிக்கலாலும், யார் கைவிட்டாலும், யார் வெறுத்தாலும், ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க, அவங்க தான் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2:5 பார்த்தீங்கன்னா என் வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் பூரண அன்பு இருக்கும். வார்த்தை அவ்வளோ வல்லமுள்ள வார்த்தை, அவ்வளோ ஆறுதல் உள்ளது வார்த்தை. நம்ம உயிர்ப்பிக்கிறது வார்த்தை, நம்ம விடுவிக்கிறது இந்த வார்த்தை, நம்மளை நேசிக்கிறது, ஆறுதல் படுத்துது. நேசித்து படிக்கிறீங்களான்னு தெரியல. வாசிங்க 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். பூரணப்பட்டிருக்கீங்களா? பூரணப்பட்டிருக்கா பாருங்க இந்த காலவெல்ல அன்பு. அசைக்க முடியாத அன்பு, மாறாத அன்பு, மாசற்ற அன்பு, மனுஷன் அன்பு அல்ல. அவர் அன்பா இருக்கிறாருமா. முந்தியவர் அன்பு செலுத்திட்டார். அதனால்தான் அவரையே கொடுத்துட்டு அர்ப்பிக்கப்பட்டு ரத்த சிந்தி சாபத்திலும் பாவத்திலும் இருக்கிற நம்மளை விடுவிக்கும்படி எதிர்பார்க்காத அன்பு. நம்ம பரிசுத்தம் இல்லாத மாதிரி அவர் நம்மளை நேசித்து விடுவித்து மனதுருகி நோய்களிலும் வியாதியிலும் பிரச்சனையிலும் பலவீனத்திலும் எவ்வளவாய் நேசிக்கிறார். நம்ம அன்பு கூர்ந்தார் சொல்லப்பட்டு அந்த கல்வாரி அன்பே நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டு அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகுதுன்னு சொல்லப்பட்டு ஏவுதா? பூரணப்பட்டிருக்கீங்களா? கை கொள்ளுகிறவன் இடத்துல தான் பூரண அன்பு இருக்கும். யார் மேல? தேவன் அவங்களுக்குள்ள உறவு ஐக்கியம் இருக்கு பாரு. யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த அன்பை பிரிக்க முடியாது. அன்புன்னு எனக்கு இதை பேச ஆரம்பிச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அன்புள்ளவ. அதை ருசிச்சவங்க தான் என்ன வந்தாலும் அவங்க அசைக்க முடியாது. ஆண்டு விட்டு விலக மாட்டாங்க. அவங்க ஆண்டருக்குள்ள உறுதியா இருப்பாங்க, ஆண்டருக்கு உண்மையா இருப்பாங்க, ஆண்டருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவார். அவங்க தான் கர்த்தருக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எப்படி? அவர் அன்பு செலுத்துறாயா? எல்லா சூழ்நிலையும் என்னை கூப்பிட மாட்டியா, என்னை தேட மாட்டியா, என்ன இடத்துல வர மாட்டியா? அவர் எதிர்பார்த்துட்டு முந்தி அன்பு கூர்ந்துறார். அன்பு கூற கடனாளியா இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் இல்லாதனால தான் பூரண அன்பு இல்லை. வசனம் உள்ளத்துல இல்லை, நேசிக்கிறதுக்கு இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை, காத்து கொள்றது இல்லை. தேவனுடைய பிள்ளை அதிலே 18 வாசிங்க. அதிலே அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இது எப்படி இருக்கு பாருங்க. பலவிதமான பயம், பிரச்சனை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், இனி எப்படி இருக்குமோ, இப்படி சேர்க்கணும் அப்படி சேர்க்கணும், பிரச்சனை முடிக்கணும், கடனை முடிக்கணும், இதையே சிந்திக்கிறது. இவையிலிருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவருக்கு வாழ்ந்தால் தானே அவர் விடுவிக்க முடியும். அவர் அதிகமாக தேடினா தானே.
அவரை நேசித்தா தானே. அன்பிலே பயம் இல்லை. எந்த அன்பு? தேவ அன்பு இருந்தால் உங்களுக்கு பயம் வராது, கலகம் வராது, பிரச்சனைகள் வராது, சோர்ந்து போயிட மாட்டீங்க, பல விதமான சிக்கிக்கொள்ள மாட்டீங்க, பலவீனத்திலையோ பிரச்சனைகளையோ மாட்டிக்க மாட்டீங்க. பயத்தை புறம்பே தள்ளும் பூரண அன்பு தேவன் மேல நிரம்பிக்கிட்டாதாம்மா உங்களுக்கு எல்லாவற்றும் விடுதலை, பயமெல்லாம் போகும். ஏன்னா அவர் பயப்படத்தக்கவர், அவர் பயங்கரமானவர். நேசிக்க கத்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 15:13 பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாவற்றையும் என்னை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். யாருமா உள்ளத்துல எப்படி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நம்பிக்கையினால உண்டாகிற சந்தோஷம், விசுவாசத்துல உண்டாகிற சந்தோஷம். கடினமான கல்லான இருதயங்களை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஆசீர்வதிக்கிறவன், நம்ம கிரியைகளுக்கு தக்க ஆசீர்வதிக்கிறவன், நம்ம விசுவாசத்துக்கு தக்க மாதிரி அவரை நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்தில் நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ரோமர் 15:13 அடுத்ததாய் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 12:9 பார்த்தீங்கன்னா, முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பவுல் அப்ப சொல்றார். என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, அடிக்கடி என்னை பலவீனப்படுத்துகிற ஆவிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமா. அவர் பலன் நமக்கு தங்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நேரமும் அவர் வல்லமை என்மேல் தங்கும்படி. எவ்வளவு அருமையான தேவன் தெரியுமா? நினைக்கிறது கிடையாது, அசட்டை பண்றது, தேடுறது கிடையாது, முழுமையான இருதயமா தேடுறது கிடையாது. ஏன பல வேணாம், அதனால மேன்மை பாராட்டாதபடிக்கு சாத்தானுடைய தூதன் மாதிரி குட்டுறது, அப்பப்ப குட்டுறது, சிச்சை, நெருக்கம், துன்பம் நாம தான். அதை நாமளே அனுமதிக்கிறோம், இடம் கொடுக்குறோம், கீழ்ப்படிஞ்சிடறோம், செவி கொடுத்துறோம், ஆண்டவர்கிட்ட விலகி போயிடுறோம். எல்லாத்துக்கும் சிறுமை, பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள் எல்லாவற்றுக்கும் நாம தான் காரணம். பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. யாரா சொல்லுவோமா? பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? அவருடைய வல்லமை தங்கும்படி விரும்புறோமா? அவர் வல்லமையை தரிச்சு கொள்ளுங்க. பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். நான் என்ன திரும்ப செய்வேன்? ஆண்டவரே எல்லாம் என்னன்னு கேட்கல, என்னான்னு விசாரிக்கல, என்ன யாரும் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் இல்லாததுக்காக ஸ்தோத்திரம், வெறுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என்ன நேசிக்காததுக்காக ஸ்தோத்திரம், என்ன பகைக்காததுக்காக ஸ்தோத்திரம். யாரும் அன்பு பரவாயில்ல ஆண்டு. அப்போ தான் ஆண்டவர் சார்ந்திருப்போம் பாரு. ஆண்டவரே நீர்தான்ப்பா, 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 உங்களுடைய வேலை, நீ ஆறுதல், நீர்தான் எனக்கு சந்தோஷம், நீர்தான் எனக்கு கிருபை, நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் வருவோம். எல்லாரும் தான் ஆண்டவரை தேடவே மாட்டோம். இது அதுவும் எவ்வளோ மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்றார். என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். எவ்வளோ அருமையானவர். யாருமே இல்லை, திக்கற்றவளாக இருக்காரு, அழுதுட்டு இருக்காங்களே, என்னையே சார்ந்திருக்காங்களே, என்னையே நம்பிட்டு இருக்காங்களே, என்னை நோக்கி கூப்பிடுறாங்களே, என்னை நேசிக்கிறாங்களே, அவங்களுக்கு வல்லமை எப்போதும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எப்படியா இருக்கீங்க? காலை 7 வாசித்தீங்கன்னா அதில் 2 கொரிந்தியர் 7:4 எல்லா உபத்திரவங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் பிரியப்படுகிறேன், இவைகளில் நான் பரிபூர்ணமா சந்தோஷமா இருப்பீங்களா? இந்த துன்பம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம், துன்பத்துக்காக ஸ்தோத்திரம், உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம், என்னை கைவிட்டதுக்காக ஸ்தோத்திரம், என்னை தள்ளினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கு இருதயம் பக்குவம் அடையணும். யோபு மாதிரி, தானியேல் மாதிரி, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு சொல்றாரு இல்லையா, அவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதாங்க உண்மையான அன்பு. அதுதான் உங்களுக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சத்தியத்தை கீழ்ப்படிங்க, சத்தியத்தை நேசிங்க. வாசிங்க 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமா இருக்கிறேன். எவ்வளோ சொல்ல முடியுமா? இந்த துன்பத்தை கொடுத்து கஷ்டம், இதுல ஏதோ கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். இது ஏதோ ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். நான் ஏதோ கீழ்ப்படியில, நான் இன்னும் ஆண்டவரை தேடலை, ஆண்டவர் இன்னும் நாங்கள் உண்மையா இல்லை, அதுக்காக தான் அனுமதிப்பாரு கர்த்தர். சில காரியங்களின் நிந்தைகள், நிந்திக்கட்டும் தூஷிக்கட்டும்ன்றார் தாவீது ஒரு இடத்துல.
கர்த்தர் தூஷிக்க வச்சிருக்கிறார். சில காரியங்களை நம்மளை சீர்படுத்தும், சகிக்க வைக்கும், காத்திருக்கணும், பொறுமையா வேணும், போராடணும், பிரயாசப்படணும், உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இவைகளெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பார். பூரணப்படுத்தும்படி புட்டமிட்டார்னு சொல்லப்பட்டு இதுங்களை பரிசோதி சோதித்து பார்த்து சோதிது அவருக்குள்ள எப்படி உண்மையா இருக்கிறோமா. வெள்ளிக்கிழமை சொன்னேன், உண்மையா இருதயம் அவரிடத்துல நேசிக்கிறோமா, அதனால ஆண்டவர் புடமிடுவார். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். உபாகமும் 30:8-9 வாசித்தீங்கன்னா, உபாகமும் 30ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மையும் உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எப்படிங்க? அவர் கற்பனை, அவர் சொன்ன பிரகாரம் நடந்தாதான். அவரும்படி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும், கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கணும்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாபம் ஆசீர்வாதம் 28 சொன்ன பிறகு 30ஆம் அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கிறார். மோசேயை கொண்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன், பரிபூர்ணம் அடையவே நான் வந்தேன். நீங்களே பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டு போயிடுவான், அவன் எடுத்துட்டு போயிடுவான், தங்க கூட அதுபடி பண்ணிடுவான். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை விரும்புங்க, சத்தியத்தை நேசிங்க, அப்பதான் பூரண சமாதானம் கிடைக்கும். உண்மையா இருங்க, உறுதியா இருங்க, உங்க எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?